ஹலோ, வணக்கம். வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. இதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஸ்கிரிப்ட் வந்து இதோட முடிச்சுக்கலாம். சிஎஸ்கே சீசனும் இதோட முடியறதா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வி. ஒரு அவுடேட்டட் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சீரியஸான ஒரு கேள்வியை நம்ம வந்து இன்னைக்கு லெட்ஸ் ட்ரை டு see if we can find answers. ஸ்ரீனி கண்டிப்பாக வருத்தத்தில் இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. பட் அது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு, இமோஷன்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு கொஞ்சம் மனசை விட்டு பேசலாம். அதான் வரலாறு முக்கியம் மன்னரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரலாறுலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா இன்னும் அப்படின்னு தோணும். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே தான் மெயின் அஃப்கோர்ஸ் டாபிக் இருக்கும். பட் அதுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு குட்டி டாபிக், ஒரு பெரிய டாபிக் இருக்குது. ஒன்று வந்து வில் ஸ்டார்ட் வித் அபிஷேக் சர்மா அஃப்கோர்ஸ். அண்ட் இன்னொன்று எனக்கு என்ன டச் பண்ணுன்றதுன்னா டாபிக் வந்து நம்ம வந்து எதிர்பார்த்ததுக்கு எல்லாமே வந்து விபரீதமாக நடந்திருக்கு. லைக் எல்லா அனலிஸ்ட்டும் என்ன சொன்னாங்க, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச், எம்ஐ வித் பும்ரா, ரைட், வந்து ஆர் த டாப் ஃபேன்சி டீம்ஸ். ஓகே, பஞ்சாபர்ஸ் எல்லாம் சாலிடாக இருக்காங்க, அதெல்லாம் நம்ம சொன்னோம். பட் நோபடி கேவ் அ சான்ஸ் டு டிசி அண்ட் எல்எஸ்ஜி. எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம டேபிளில் பார்த்தோன்னா ப்ரிடிக்ட் பண்ண டீம்ஸில் எல்லாத்தையுமே வந்து டாப் 4ல் இருக்கிற 2 டீம், டிசி எஸ்பெஷலி. நான் 10th நான் வந்து வச்சுருந்தேன், டிசியை 9th, 10th எல்எஸ்ஜி வச்சேன் நான். ஸோ ஐ அட்மிட் ஆல் ப்ரிடிக்ஷன்ஸ் ஹவ் கான் அவுட் ஆஃப் த விண்டோ. ஸோ திங்ஸ் ஹவ் ஹேப்பன், திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இந்த சீசனில். அந்த லாஸ்ட் சீசனோட எஃபெக்ட் இருக்குது. ஐ திங்க் அதை பற்றி நான் அப்புறமா நம்ம பேசலாம். பட் அது மெயின் டாப்பிக்காக இருக்கும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? உங்கள் சோக கதையிலேருந்து ஆரம்பிக்கலாமா, ஃபேன்ஸோட சோக கதையிலேருந்து ஆரம்பிக்கலாமா, ஆர்சிபி நம்பர் 18 எவ்வளோ நடந்திருக்கு. நம்ம இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது வந்து வீக் 3 இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஆர்சிபி இப்போ தான் ஆர்ஆரை தோக்கடிச்சிருக்காங்க. டிசி வந்து எம்ஐயை வந்து இப்போது விளையாடிட்டு இருக்காங்க. சண்டே ஈவினிங் நம்ம வந்து ஏப்ரல் 13th அன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். ஏன்னா சொல்ல முடியாது, 4 நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு irrelevant ஆகிடும் நம்ம பேசுகிறது நிறையா. எப்படி இருக்கீங்க? எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எங்கேயாவது ஆரம்பிக்கலாம். நான் நல்லா இருக்கேன் ராம். எங்கேயாவது ஆரம்பிக்கலாம். நானும் ஆக்சுவலி நீங்கள் சொல்லும்போது தான் வந்து நான் குயிக்காக போயிட்டு உங்களை ஞாபகம் நினைக்கிறேன். நான் இப்போ ப்ரீவியூ எடுக்கும்போது நான் நோட்ஸ் எழுதியிருந்தேன். நீங்கள் கூட கேட்டீங்க, என்னது நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்களா? ஜஸ்ட் அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். எல்எஸ்ஜி வந்து நான் பாட்டம் ஆஃப் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து பாட்டம். வெராஸ் பஞ்சாப் நான் பாட்டம் 2, நீங்கள் பிளே ஆஃப். ஸோ ஓரளவுக்கு ஓகே, நீங்கள் பரவாயில்ல அப்படின்னு தோன்றுறது. நீங்கள் அப்படின்னு சொல்லும் போது சன்ரைசர்ஸ் சொல்கிறீங்களா? சன்ரைசர்ஸும் இல்லை உங்களோட வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எங்கெங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவர் தாட்ஸ். பட் நம்ம அதுக்கு வருவோம். எங்கேயும் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டீங்க. லைக் ஆக்சுவலி வந்து குட் பிளேஸ் டு ஸ்டார்ட் வித் பி நேத்தி மேட்ச். சிஎஸ்கே பற்றி பேசுறதுக்கு நிறையா இருக்குது. லைக் ஏன்னா நம்ம ஆப்வியஸ்லி தமிழ் பாட்காஸ்ட் அப்படின்றதுனால வந்து ஒரு சிஎஸ்கே மேலே எல்லாமே நம்ம எல்லா டீமும் பார்க்கணும்ல, சிஎஸ்கே மேலே ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து உண்டு. பட் தட் அப்பார்ட், அபிஷேக் சர்மா, ஐ மீன் போன வருஷம் வந்து எல்எஸ்ஜி அகெயின்ஸ்ட் ஒரு மேட்ச் இதே தான், எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி. நம்ம வந்து பேசணும் அந்த மேட்ச் கூட. லைக் கேஎல் ராகுல் அவருக்கு வந்து ஷவுட்லேயே விட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து அதே மாதிரி தான். இட்ஸ் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் லைக் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 12 ஓவரில் முடிச்சாங்க. இது வந்து 12 ஓவரில் 172 பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு சிமிலர் பிக் ஹை நம்பர். என்னோட ஸ்பெசிஃபிக் கேள்வி என்னன்னா வந்து உங்களுக்கு, அபிஷேக் சர்மா அது நோ பாலா இல்லாமல் கேட்ச் பிடிச்சிருந்தானா எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பஞ்சாப் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரைட். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து வைல் சேசிங் 246 எஸ்ஆர்ஹெச் 4வது ஓவரில் யஷ் டாக்கூர் வந்து அவுட் சைடு தி ஆஃப் ஸ்டம்ப் போட்டார். கேட்ச் சஷாங்க் சிங் கேட்ச் பிடிச்சார். அதை ஸ்கோர் வாஸ் லைக் அரௌண்ட் 40 ஆட் இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த கேட்ச் பிடிச்சதுக்கு அப்புறம் தெரிய வந்தது அது நோ பால்னு. அதை பிடிச்சிருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்ச எஸ்ஆர்ஹெச் மேட்ச் தோற்றுருப்பாங்க. இது வந்து ஏன்னா இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு அவ்வளோ போல்டான இதெல்லாம் சொல்ல முடியாது. இது அவர் தான் அடிச்சாரு, மற்றவங்களால அடிக்க முடியாது, இதுதான் நல்ல பேட்டிங் விக்கெட் தானே, ஒத்த அடிச்சா மற்றவனும் அடிப்பான், ஹென்ரிக் கிளாசின் இல்லையா, நிதிஷ் ரெட்டி இல்லையா, யூனோ தே ஹேவ் ஆல் தீஸ் பவர் ஹிட்டர்ஸ், அனிகேத் வர்மா ஹஸ் பீன் பிளேயிங் ரியலி வெல். பட்
பிரச்சனை என்னன்னா, நீங்க வந்து நெனச்சு பாருங்க. முதல் 10 ஓவர்ல அடிச்சுட்டாங்க. 140 ரன் அடிச்சுட்டு அப்படியே 10 பெர் ஓவர் கொண்டு வந்துட்டாங்க. விச் இஸ் த வெரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஆல்மோஸ்ட் இப்போ இந்த புது வேர்ல்டுல இம்பாக்ட் சப். ஆனா, நீங்க அவர் அடிச்ச 10 சிக்ஸோட நீங்க நெனச்சு பாருங்க. அவர் அடிச்ச அந்த 10, 12 4 இருக்கு பாத்தீங்களா? ஒரு பிரிசிஷனோட அடிச்சாரு. இன்ஃபாக்ட் அந்த லாஸ்ட் 5, 6 4 வந்து ஃபீல்ட போட்டு பூந்து விளையாடினாரு அவரு. அவரோட முதல் 80 ரன்ஸ் இல்ல. அந்த கடைசி 60 ரன்ஸ் வந்து ஒரு செட் பேட்ஸ்மேனால தான் வந்து அது ரொம்பவே இம்மீடியட்டா அடிக்க முடியும். ஹென்ரிக் கிளாசன் கூட நீங்க பார்த்தீங்கன்னா வந்து டொக்கு தான் அடிச்சாரு. அஃப்கோர்ஸ் அவரு அடிக்க முடியலன்னு இல்ல. ஹி ஜஸ்ட் கேவ் த ஸ்ட்ரைக் டு அபிஷேக் சர்மா. பட் இட் வாஸ் சோ ஈஸி. அந்த டெம்போ வந்து இந்த டெம்போ இந்த அளவுக்கு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல 140 ரன் அடிக்கிறதுங்கிறது பேசிக்கலா அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 8 ஓவர்ல 140 ரன் அடிச்சிருக்காரு அவர். அவர் மட்டுமே. ஸோ 12 ஓவர்ல நீங்க 8 பெர் ஓவர்ல தான் நீங்க அடிச்சாகணும் மத்த டீம் மெம்பர்ஸ். அந்த மாரி அது நடந்திருக்குமா? இல்ல நடந்திருக்காது. ஜஸ்ட் நோயிங் திஸ் ஹைதராபாத் டீம் ஃப்ரம் இன்சைட். ஸோ யா குடோஸ் டு ஹிம். நல்ல லக்கு. சஹல் ஒரு கேட்ச் ஒண்ணு விட்டார். டிஃபிகல்ட் சான்ஸ். பட் யா நான் 2, 3 தடவ பால் வந்து யாரோ இல்லாத இடத்துல விழுந்துச்சு. நோ Yeah. மேன்ஸ் லேண்ட்ல. லக் பிளேட் இட்ஸ் பார்ட். பட் வாட் அன் இன்னிங்ஸ். ஐ திங்க் டு ஜஸ்ட் எண்ட் மை மோனோலாக் இங்க லாங்கா பேசிட்டேன். இந்த இன்னிங்ஸ் ஆக்சுவலி என்ன பண்ணிச்சுன்னா, அவர வந்து திருப்பி அந்த 2026 வேர்ல்ட் கப்க்கு ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து திருப்பியா ஃபர்மா உட்கார வச்சுடுச்சுன்னு சொல்ல முடியும் என்னால. இல்லன்னா ஸோ பேட் சீசன் ஹியர் ஃபார் சம் ஆஃப் த பிளேயர்ஸ் இங்க வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்திருக்கலாம். Yeah. எனிவே அந்த கொஸ்டின் But ஆல்மோஸ்ட் அவுட் ஆன மாரி இருக்கு. பட் சொல்லுங்க. yeah, இல்ல. பட் ஐ மீன் ஓகே. ஐ டோன்ட் திங்க் என்னோட மைண்ட்ல வந்து தேர் வாஸ் நோ அவர் தான் வந்து கண்டிப்பா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்றது வந்து லைக் இந்தியா பொறுத்த வரைக்கும் யூனோ ஏன்னா டிபெண்டிங் ஆன் நாட் ஜஸ்ட் ஐபிஎல் என்ன பண்ணாரு லைக் இந்தியாவுக்கு ஓப்பன் பண்ணிட்டு லைக் தி வே ஹி பேட்டர் அண்ட் எவ்ரி திங் எல்ஸ். தட் அப்பார்ட் இன்ட்ரெஸ்டிங்லாம் வந்து கிரிக்கெட் ஃபாலோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து இல்லை 11% தான் வந்து லைக் ப்ராபபிலிட்டி இருந்தது வின் ப்ராபபிலிட்டி எஸ்ஆர்ஹெச்க்கு அட் த பிகினிங் ஆஃப் அந்த இன்னிங்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு அந்த 4வது ஓவர் ட்ராப் முடியும் போது ட்ராப் பண்ணது வந்து அப்போவும் வந்து பெருசா ஒன்றும் இல்லை. இட் ஒன்லி வெண்ட் அப் டு லைக் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 16%. அந்த 2வது ட்ராப் வந்து ஒரு 7th ஒரு 8th ஓவர்ல இருந்து இன்னொரு ட்ராப் பண்ணாங்கல்ல. நீங்க சொன்னீங்களா யூசி சார் ட்ராப் பண்ணது விச் அபிஷேக் சர்மா வாஸ் அபவுட் 57. ஸோ அதுக்கப்புறமாவும் இன்னொரு 90 கிட்டத்தட்ட 90 80 ரன் அடிச்சார் அவரு. அப்பவும் வந்து லைக் அப்போதான் வந்து ஒரு 45% த வாஸ் வின் ப்ராபபிலிட்டி. லைக் அந்த 2வது ட்ராப் பண்ணோன்னே இட் கைண்ட் ஆஃப் ஷார்ட் பை அபவுட் திஸ் திங். ஸோ யா ஐ அக்ரி. மேபி வந்து அந்த 2வது கேட்ச் பிடிச்சிருந்தா கூட 50% சான்ஸ் இருந்தது. பட் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஃப் ஹி வாஸ் அவுட் அவங்க போயிருப்பாங்களா? இவன் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து இஷான் கிஷன் செஞ்சுரி அடிச்சிருந்தா கூட வந்து லைக் டிராவிஸ் ஹட் பிளேட் வெல் ஆல்சோ. பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ஸ்பெஷல் இன்னிங்ஸ். ம். சரி சொல்லுங்க. இல்ல. ஐ வாண்டட் டு ஆல்சோ லைக் மேக் ஷூர் நம்ம வந்து நீங்க டிராவிஸ் ஹெட்ஸ் ஏதோ சொன்னீங்க நீங்க. நம்ம ஒன் ஆன் ஒன் நம்ம பேசும்போது நீங்க. இல்ல அதான் ஸோ சொன்னேன். நம்ம வந்து இஃப் ஈவன் தோ வி டாக் அபவுட் அபிஷேக் சர்மா ஏன்னா வந்து லைக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 140 ரன்ஸ் வந்து 55. பட் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல. டிராவிஸ் ஹெட் நான் ஆரம்பத்தில் சொன்னப்போ வந்து 12 ஓவர்ல வந்து 170 ரன் அப்படின்றது வந்து லைக் இட்ஸ் டூ வே. 2 பேருமே வந்து போறதுனால தான் வந்து ஐ திங்க் இட் புட்ஸ் மோர் ப்ரெஷர் ஆன் தி ஆப்போசிஷன் bowling. டிராவிஸ் ஹெட்டும் வந்து ஒரு 66 ஆஃப் 37 பால்ஸ். ஸோ அதுவும் வந்து இஸ் லைக் ஈக்குவலி வெரி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன். பட் நம்ம ஆப்வியஸ்லி வந்து லைக் பார்ட்லி வந்து இந்தியன் ஃபேன்ஸ் அப்படின்றதுனால வந்து லுக் அட் மோர் ஆஃப் இந்தியன் பேட்ஸ்மேனோட கான்ட்ரிபியூஷன் பிகாஸ் அது வந்து இந்தியா பேட்டிங் வரும்போது இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். யா பட் குயிக் நோட் ஆன் பஞ்சாப்ங்க இந்த சீசன். நான் இந்த ஒரு இடத்துல ஐ திங்க் சில இடத்துல தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக போயிருக்கு. அண்ட் ஒன் ஆஃப் தெம் இஸ் என்னோடது ப்ரிடிக்ஷன். உங்களுது இல்லை. நீங்கள் வந்து அவங்கள வந்து காமெடி சர்க்கஸ்ன்னு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க எனக்கு தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஆன் பேப்பர் எப்படி இருந்துச்சோ ஆல்மோஸ்ட் அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த வின் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா டாப் 4ல் இருப்பாங்க. பிரியன் ஷாரியா 36 ரன்ஸ் இன் 13 பால்ஸ். ஸ்ரேயஸ் ஐயர் 82 இன் 36 பால்ஸ். த இன்டென்ட் அவங்க விளாடினது 230 நம்ம அடிக்கணுங்கிற ஒரு இதுலையா இறங்கினாங்க அவங்க. ஸோ அவங்களால டெலிவர் பண்ண முடியுது. இட்ஸ் ஜஸ்ட் பேட் லக். ஜஸ்ட் ஒன் ரியலி குட் டே ஃபார் அபிஷேக் சர்மா. இந்த
ஸோ யா குட். அந்த நீங்க சொன்னீங்கல்ல இன்டென்ட் அப்படின்னு. அது ஒரு நல்ல செக்வே. ஐபிஎல்ல எனக்கு பிடிக்காத இல்ல சிஎஸ்கேக்கு பிடிக்காத வார்த்தை இன்டென்ட் அப்படின்றது ஓகே, தான் வந்து போயிடலாம் வாங்க. எதுக்கு நம்ம சுத்தி வளைச்சு அங்க இங்க நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம். அந்த வாங்க. மாதிரி வந்து லைக் சிஎஸ்கே. இட்ஸ் குட் செக்வே பண்ணலாம். ரெண்டு விஷயம் வந்து ஆக்சுவலி இந்த மேட்ச்ல எடுத்தோம்னா வந்து ஒன்று வந்து அபிஷேக் சர்மா 141 அவர் தனியா 141 ரன்னு ஒரே மேட்ச்ல அடிச்சிருக்காரு. ஹையஸ்ட் வந்து சிஎஸ்கேல வந்து ரச்சின் ரவீந்திரன் 149 அக்ராஸ் 6 மேட்சஸ். 150 ரன் வந்து யாருமே அடிக்கல. அக்ராஸ் 6 மேட்சஸ் வந்து தேர் இஸ் நாட் a சிங்கிள் பிளேயர் ஹூ ஹஸ் காட் டு 150. மத்த டீம்லலாம் வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஒரே மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 150 ரன் அடிக்கிறாங்க. அவங்க மொத்தமா வந்து 6 மேட்ச்ல 100. ஸோ அது அது ஒரு பக்கம். இட்ஸ் குட் செக்வே. நீங்க வந்து சொன்னீங்க ஆரம்பத்துல சொல்லும்போது வந்து லைக் எமோஷன் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி லைக் வாட்ஸ் ராங் வித் சிஎஸ்கே இதோட முடிஞ்சிருத்தா அவங்களோட இது அப்படின்னு. Um, முடிஞ்சிருத்தா அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது பாட். அதுவும் நீங்க சொன்னீங்க வரலாறு முக்கிய அமைச்சு ஒன்னரை அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் வந்துட்டுல அந்த வரலாறு அப்படின்றது வந்து லைக் ஒரு அட்லீஸ்ட் 18 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா எவ்ரி 4 வருஷத்துக்கு ஒரு ஐபிஎல் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஓகே தேல் கம் பேக். அந்த 2010 சீசன்ல வந்து ஃபர்ஸ்ட் 6-7 மேட்ச்ல வந்து லைக் அவங்க 2 மேட்ச் தான் ஜெயிச்சாங்க, 5 மேட்ச் தோத்தாங்க, போயிட்டு வந்து ஜெயிச்சாங்க. ஆனா கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல வந்து 8 டீம் தான் இருந்தது, இப்போ 10 டீம் இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 டீம் இருக்கு. இட்ஸ் நாட் அந்த ஈஸி. ஜென்ரலா வந்து லைக் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தோனி அந்த தோனி மேலதான் வந்து ஃபோக்கஸ்டா இருக்காங்க. நான் மட்டும் தான் நான் தெரியல லைக் எனக்கு தோனி மேல ஃபோக்கஸ் இல்ல. தோனி வந்து லைக் ஓகே நம்ம வந்து கண்டிப்பா தோனி பத்தியும் பேசியானா இன் த சென்ஸ் ஆஃப் ருத்துராஜ் கூட இன்ஜரி அது ஒரு பெரிய விஷயம். ம். லைக் இஸ் அவுட் ஃபார் ரெஸ்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ தோனி திருப்பி கேப்டன்சி எடுத்தாரு. பட் என்னோட மெயின் இது வந்து நான் அந்த ஆரம்பத்தை சொன்னேன் ரச்சின் ரவீந்திரன் 149 ரன் அடிச்சிருக்காரு அப்படின்றது அக்ராஸ் த போர்டு ஒரு டாப் 6ல வந்து எல்லாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம் அட் த சேம் டைம். ஸோ ராதர் தென் இன்டென்ட்ன்றது கண்டிப்பா அதை பத்தி பேசுவோம் வருவோம் இன்டென்ட் பத்தி. பட் ஜென்ரலி வந்து ஒரு 3 விஷயம் அப்படின்னு நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து அந்த இன்டென்ட் சொல்லலாம், இன்னொன்று வந்து பவுலிங்கு, இன்னொன்று வந்து டோட்டல் லேக் ஆஃப் ஃபார்ம். இந்த 3 விஷயம் தான் வந்து ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் லைக் அட்லீஸ்ட் நான் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மெயின் திங்ஸ் விச் இஸ் சிஎஸ்கே வந்து ஜெயிக்காம விளையாடுறதுக்கு. ம். இன்டென்ட்டை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே மொத்தமா 32 சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். ம். நிக்கலஸ் பூரன் மட்டுமே 31 அடிச்சிருக்காரு. அகெயின் த கம்பேரிசன் பிட்வீன் ஒரு பிளேயர் அடிக்கிறதும் ஒரு என்டையர் டீம் வந்து தட் ஜஸ்ட் ஷோஸ். ஸ்ட்ரைக் ரேட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து லைக் டாப் ஆஃப் த ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட 167. இவங்க சிஎஸ்கே வந்து அதான் இன்டென்ட் அகெயின் 124 ஸ்ட்ரைக் ரேட். இன்ஃபேக்ட் நான் ஒரு ஸ்டார்டிங் அதான் பார்த்துட்டு இருக்கேன். சாரி, நான் டிஸ்ட்ராக்டடா அந்த இதில் ஒரு ஸ்டார்ட் எடுக்கணும்னு ஆர்வத்தில். இது வந்து அகைன் கியூடோஸ் டு நம்ம கிரிக்கெட் ஃபார்வர்ட் ஸ்ட்ராட்டிஷியன்ஸ். ஸோ என்னன்னா ரன்ஸ் பர் ஓவர், பால்ஸ் பர் பவுண்ட்ரி, ஓகே, டோட்டல் சிக்ஸஸ் நீங்கள் சொன்னது, ஸ்பின்னோட எவ்வளோ மோசமாக விளையாடிருக்காங்க, எவ்வளோ விக்கெட்ஸ் போயிருக்கு அப்படின்னா மிடில் ஓவர்ஸ், பேசிக்கலி எவ்வளோ மோசமாக மிடில் ஓவர்ஸ் போயிருக்கு விக்கெட்ஸு, பவர் பிளேயில் ரன் பர் ஓவர், மிடில் ஓவர்ஸில் ரன் பர் ஓவர் அண்ட் மிடில் ஓவர்ஸில் பால் பர் பவுண்ட்ரி. இந்த எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குத்து மதிப்பாக அகைன் பேட்டிங் ரிலேட்டட் ஸ்டாட்ஸ் எல்லாத்துலேயும் சிஎஸ்கே நம்பர் 10ங்க எல்லாத்துலேயும். எஸ்பெஷலி பவர். ஸோ நீங்கள் பவர் பிளேயில் நீங்கள் ரன் பர் ஓவரில் 10th இருக்கீங்க, மிடில் ஓவர்ஸ்லையும் நீங்கள் 10th இருக்கீங்கன்னா தட் மீன்ஸ் சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங். இல்ல ஐ மீன் இது வந்து எப்படி சொல்றதுன்னா வந்து நம்ம 2 வகையும் பார்க்கலாம். இட்ஸ் அந்த ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டுல நமக்கே தெரியுது. லைக் when we look at it just as simple fans மேட்ச் பார்க்கும்போது மேட்ச் விளையாடுறது பார்க்கும்போதே வந்து இந்த ஸ்டார்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு டெப்த் ஸ்டார்ட்ஸ் போகாமே வந்து you can see it visibly there in terms of இந்த பேட்டிங் ஆடுறது மேட்ச் வந்து எந்த லெவல் போரிங் ஆர் அந்த இதுவே வந்து உங்களுக்கு தெரியுது. ஆர் லைக் 106 ரன் தான் வந்து கேகேஆரோட அடிச்சது in terms of this thing and then அதுவே அதுவே மனசுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா அதுவே வந்து ஆக்சுவலி அதோட கம்மியாக அடிச்சிருக்கணும். Yeah. அந்த கடைசியில் வந்து கடைசி ஓவரில் 13 ரன் அந்த மாதிரி இட் வாஸ் கோயிங் டு பி 80 ஆல் அவுட் சிச்சுவேஷன்.
அத 103 அது எனிவே டசன்ட் ஆட் எனி வேல்யூ பட் ப்ளீஸ் பட் இல்ல சொல்லுங்க. நம்ம பாயிண்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் நம்ம அந்த எனக்கு வந்து எஸ் தெர் இஸ் தி ஹோல் இன்டென்ட் டாக் அபவுட் அதெல்லாம். பட் இட் ஜஸ்ட் ஒரு ஃபீல்ஸ் லைக் எல்லாருமே வந்து ஒரே டைம்ல அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காங்களா? லைக் ஜடேஜா வந்து எடுத்துக்கங்க, டெவான் கான்வே, ஆப்வியஸ்லி ருத்துராஜ் கெய்க்வாட் இன்ஜூர் ஆகி போனது. அதுதான் வந்து முதல் ஸ்டில் அன்கிளியர் வை ருத்துராஜ் கெய்க்வாட் வென்ட் ஃப்ரம் ஓப்பனிங்ல இருந்து தேர்ட். யூனோ அங்கேயே வந்து லைக் தி டீஸ்டபிலைசேஷன் ஸ்டார்டட் வித் அந்த இதுக்கு அவர் பாட்டுக்கு வந்து ஓப்பனிங் விளையாடி இருந்தாரு. எதுக்கு வந்து தேர்ட் போனோம்? இட்ஸ் நாட் கிளியர் வந்து யா யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல அது. எனக்கு எனக்கு பர்சனலி வந்து நான் வெளி இதுலேருந்து பார்க்குறேன். ஸோ நான் தமிழ்காரனாக இருந்தாலும் ஃபார் சம் ரீசன் நான் வந்து சிஎஸ்கேயோட ஐ ஒன்ட் சே ஐம் அப்படியே சிஎஸ்கே ரத்தத்தில் ஊறுது அந்த இதில் நான் இல்லை. ஸோ ஐ கேன் ஒரு இமோஷன்ஸ் ஈஸிலி என்னால் சைடில் வச்சுட்டு பேச முடியும். என்னன்னா ஐ திங்க் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் இருக்குங்களே, எனக்கு தெரிஞ்சு அது வந்து அதை இடிச்சிடுச்சுங்க. அது சிஎஸ்கேயோட ஒரு ஃபுல் ஃபவுண்டேஷனையும் இடிச்சிடுச்சு. இது என்ன பண்ணுதுன்னா 2 விஷயம் பண்ணுது. ஒன்று, உனக்கு ஒன்றுமே இல்லைடா, 6 சீட்டிங் தான்டா, அவ்வளோதான்டா, வேற வேற கேமோட டைமென்ஷன்ஸை குறைச்சிடுறது. தோனி, சிஎஸ்கே, ஸ்டீஃபன் ஃப்ளெமிங், அந்த பிச்சு, அவங்களோட டீம் காம்போசிஷன் ஓவர் த இயர்ஸ் நீங்கள் என்றைக்குமே நீங்கள் ஒரு விஷயம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மெகா ஆக்ஷனில் வந்து டீம் மாறிட்டே இருக்கலாம், ரூல்ஸ்லாம் மாறிட்டே இருக்கலாம். ஆனால் அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா அவங்க திங்க் டேங்க் வந்து சேம் தான். ஆல்ரவுண்டர்ஸ் 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 அதுதான் ஒரு டிஎன்ஏயாக இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. தோனி த கேப்டனாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு யூனோ அது எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அந்த ஆல்ரவுண்டர்ஸை பியூட்டிஃபுல்லாக அது பார்க்குறோம். இப்போ என்ன பிரச்சனைனா எல்லா டீமுக்கும் 8 பேட்ஸ்மேன் 5 பாலர் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆகிட்டு போச்சு இப்போது இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்படினால. ஒரு கேமே அப்படியே மாறிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் மாற்றிட்டாங்க போன வருஷம். இப்போ எல்லாருமே வந்து கேட்சப் பண்ணிட்டாங்க அந்த கேமுக்கு. அதை வந்து சிஎஸ்கேயால் கேட்சப் பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலை இன்னைக்கு நீங்கள் இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூலை நீங்கள் எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே வந்து டாப் 4ல் இருக்க சான்சஸ் இருக்குது. இது இந்த ஃப்ரீடமோட இவங்க விளாடுறாங்க மற்ற டீம்ஸ்லாம் இப்போ. அது பட் ஐ பர்சனலி திங்க் இந்த 6 சிட்டிங் கேம், இந்த 250 கேமுக்கு வந்து சிஎஸ்கே இஸ் நாட் பில்ட் ஃபார் தட். இட்ஸ் நாட் தேர் கேம். ஐ திங்க் அது யாருமே விளாடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. ஐபிஎல்லையே அது வந்து அது குவாலிட்டிக்கு நல்லது இல்லை. 220லாம் வந்து ஸ்கோர் ஷுடன்ட் பி த நார்மல் எனக்கு தெரிஞ்சு. இல்ல பட் ஆனா வந்து எனக்கு அது வந்து அதுல ஏன் உடன்பாடு இல்லைன்னா வந்து அது வந்து ஸ்குவாட் எடுத்து இப்போ வந்து போன வருஷம் லைக் இம்பாக்ட் சப் வந்து இப்போ 2 வருஷம் ஆச்சு. இது 3வது வருஷம் கிட்டத்தட்ட இம்பாக்ட் சப். திஸ் இஸ் தேர்ட் இயர். ஸோ கிளியர்லி வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்னதான் வந்து அதே திங்க் டேங்க், அதே ஸ்ட்ராட்டஜி டீம் எல்லாமே இருந்தாலுமே வந்துட்டு இந்த ஐபிஎல் இந்த இதுக்கு போகும்போது கிளியரா தெரியும் இம்பாக்ட் சப் அப்படின்னு இருக்குன்றது. ஸோ யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் த ஸ்ட்ராட்டஜி. நாங்கள் வந்து 2010ல விளையாடின ஸ்ட்ராட்டஜியை தான் விளையாடுவோம், எப்படி மாறினாலும் அப்படின்றது தட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ மற்ற டீம்லாம் மூவ் ஆயிடுச்சுன்னா வந்து தென் இட்ஸ் டைம் ஃபார் சிஎஸ்கே டு மூவ். நாங்கள் வந்து அதே 160 ஐபிஎல் ஹஸ் டு சேஞ்ச் ஃபார் அஸ் டு பிளே 160 அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ பாசிபிலிட்டி. அண்ட் இப்போ இருக்கிற டீம்லயும் வந்துட்டு நீங்க வந்து லைக் வெதர் ரச்சின் ரவீந்திரா எடுத்துங்க, சிவம் தூபே, டெவன் கான்வே, ரவீந்திர ஜடேஜா, தே ஆல் கேன் ஹிட். இட்ஸ் நாட் லைக் இவங்களால அடிக்க முடியாது, எம்எஸ் தோனியில 6 அடிக்க முடியாது அப்படின்றது கிடையாது. பட் இது வந்து இந்த இன்டென்ட் இங்க வந்து லைக் ஸ்கில் இல்லாம வந்து இன்டென்ட் அப்படின்னு சொல்லலையே நம்ம. மற்ற டீமுக்கு இருக்குன்னா இவங்களுக்கு வந்து இந்த ஆல்ரவுண்டர் இஷ்யூஸ் அப்பார்ட், அது எண்ட் ஆஃப் த டே தே ஹேவ் மோர் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இவங்களால மாற்ற முடியும். இட் ஷுட் பி மோர் தி இம்பாக்ட் சப் ஷுட் பி பெட்டர் ஃபார் சிஎஸ்கே ராதர் தன் வர்ஸ். ஏன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. யாரை வேணாலும் வந்து லைக் இல்ல பட் ஆன் த ஃப்ளை தே கேன் நான் என்ன சேஞ்ச். சொல்றேன்னா, இல்ல மற்ற டீமுக்கு இல்லாத ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. இப்போ மற்ற டீமுக்கு அந்த ஆல்ரவுண்டர்ஸ் தேவையே படல. ஸோ அவங்களோட ஸோ அப்போ வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் லைக் நெகேட்ஸ். உங்க அட்வான்டேஜ் ஹாஸ் டு இன்க்ரீஸ் பிகாஸ் யூ ஹேவ் மோர் ஆல்ரவுண்டர்ஸ். தென் லைக் யூ கேன் யூஸ் தம், லைக் யூ ஹேவ் மோர் டு பிளே வித். லைக் யாரை மூவ் பண்றது, யாரை மூவ் பண்ணலாம். அப்போ கூட வந்து மற்ற டீமுக்குலாம் வந்து லைக் தே ஸ்டில் ஹேவ் டு திங்க் ஓகே இவங்க வந்து பேட்ஸ்மேனை கொண்டு வரலாம், இவங்க வந்து எடுத்துக்கலாம் பவுலரா கொண்டு வரலாம். சிஎஸ்கே கேன் மூவ் எனிபடி. ஓகே இன்னைக்கு மேட்ச் வந்து தே டிடன்ட் பெர்ஃபார்ம், இஸ் நாட் கோயிங் குட், இஸ் நாட் ஹேவிங் குட் டே, லெட்ஸ் மூவ் ஹிம் அவுட். நாட் நெசசரிலி லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஆல்ரவுண்டர் தான் எடுக்கணும் அப்படின்றதும் கிடையாம they can do. ஓகே. Anyway, இல்ல
பட் எனிவே இது ஐ நோ இது நம்ம பேசிட்டே போயிருக்கலாம். யா அண்ட் நாங்க போன 10 நிமிஷம் போட்டு புழிஞ்சு எடுத்தது வந்து உங்களுக்கு வந்து புடிச்சிருந்ததுன்னா, அந்த லைக்க தட்டி விடுங்க. YouTubeல பார்க்குறீங்கன்னா. ஜஸ்ட் அது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. அதுக்கு மேல ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசை விரும்பி பண்ணீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி நம்ம ஃபேமிலியில சேர்ந்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. என்ன எப்படி புடிச்சிருக்கு? என்ன புடிக்கல? அப்படின்னு. அருண் வருத்தப்படாதீங்க. போன தடவ அருண் வந்து போட்டிருந்தாரு காமெண்ட்ல. அ "என்னப்பா சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சா?" அப்படின்னு. அத ப்ரூவ் பண்ற மாரி வேற கேகேஆரோட ஆமாப்பா முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ற மாரி சொன்னாங்க. பட் இங்கேருந்து எங்க போலாம் ஸ்ரீனி? அடுத்த சீசனுக்கு லுக் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? யாரையாவது ரிலீஸ் பண்ணணுமா இப்போ சிஎஸ்கே? அது அது என்ன அது லைக் அது வந்து இந்த சீசன்ல இன்னும் ஹோப் இருக்கா? சீசன் ஹோப் இருக்கு. லைக் யூ கேன் ஸ்டில் கெட் டு தி பிளே ஆஃப்ஸ். பட் ஆப்வியஸ்லி லைக் நம்ம சொன்னது எல்லா விஷயங்களும் வந்து மாறணும். லைக் வெதர் தி இன்டென்ட் ஆகட்டும், தி பேட்ஸ்மேன் நீட் டு கம் ஃபார்ம்ல வரணும். பவுலர்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அது டச் பண்ணவே இல்லை. நம்ம வந்து பேட்டிங் இன்டென்ட் பேட்டிங்ல தான் ஃபோக்கஸ் இருக்குமே தவிர வந்து அஸ்வின் அண்ட் ஜடேஜா ஃப்ரம் அ பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ் ஹவ் பீன் வெரி வெரி புவர். இதுல ஒன்று வந்து நல்ல சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூர் அகமது கொண்டு வந்தாங்க. நூர் அகமது இஸ் ஆக்சுவலி வாஸ் த பர்பிள் கேப் ஹோல்டர் அப் அன்டில் லைக் earlier. இப்போ மாறுங்காங்கன்னு தெரியல. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் லைக் ஸோ வேரஸ் ஜடேஜா வந்து 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. as a bowler his contribution has been like negligible. ஸோ அவங்க வந்து விளையாடினாங்கன்னா லைக் if he starts to bowl better, அஸ்வின் வந்து நீட்ஸ் டு லைக் ரியலி லைக் அவரோட ஹோம் கம்மிங் எல்லாமே வந்துட்டு லைக் அவரு நல்லா போடணும். நாட் ஜஸ்ட் பேட்டிங் அஃப்கோர்ஸ் நம்ம ரெண்டு வகையும் பேசலாம். பட் இட் ஹாஸ் பீன் மோர் பவுலிங் வந்து லைக் நிறைய ரன் கொடுத்துட்டு பேட்டிங் இஸ் நாட் சேசிங். இந்த மேட்ச்ல தான் பேட்டிங் வந்து had an opportunity set a target and they didn't give the bowlers a chance. So it's not just across the board. எனக்கு தெரிஞ்சு ஐ ஸ்டில் திங்க் பாலர்ஸ் வந்து அவங்க டியூட்டியை ஓரளவு பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வின் சொன்னீங்க. அஸ்வின் வந்து லைக் இஃப் முகேஷ் சௌத்ரி had taken that catch, it was an easy catch. Uh, அது வந்து yeah, அசால்ட்டா அதெல்லாம் பவுண்டரியில் வந்து you can say if and buts. But ultimately வந்து like when he's bowling at a ஒரு சில கேம்ல பவர் பிளேல வந்து லைக் 15 ரன் 20 ரன் கொடுக்குறாரு அப்படின்னா வந்து then it makes நிதிஷ் ராணா yeah ஓட he took him down it actually. makes it very very It was difficult. sad. ஓகே. ஸோ இருக்குங்கிறீங்க ஹோப்பு. பார்க்கலாம். ஸோ 3ஆவது செக்மெண்ட்டு ஆக்சுவலி ஐ வாண்ட் டு மூவ் அப் ஆன். இதே ஜஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். இந்த 7 டீமும் அங்கே பஞ்சாப், டெல்லி, எல்எஸ்ஜி அட்டெண்டன்ஸ் போடுறதுக்குன்னு வருவாங்க. ஓகே. ஸோ இது நம்ம எம்ஐ, சிஎஸ்கே, எஸ்ஆர்ஹெச் ஓகே லாஸ்ட் ஒரு சீசன் அந்த கிளாமர் டீம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஆயிட்டாங்க. அந்த இதில் ப்ரமோஷன் வாங்கிட்டாங்க கிளாமர் டீமில். கேகேஆர் கிளாமர் டீம் ஓரளவு. பட் இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீம்ஸ் வந்து எஸ்பெஷலி டெல்லி, பஞ்சாப், எல்எஸ்ஜி அவங்க லோ ரேங்கிங்காக இருப்பாங்க. இந்த தரம் கூட யாருமே அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கல. ரைட். ஸோ எவ்வளோ மோசமாக நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஒரு செல்ஃப் அவேர்னஸ் அனாலிசிஸ் ஒரு பண்ணோம்னா ஹவு பேட் ஆர் வி? ஹவு பேட் ஆர் வி அப்படின்றது வந்து கால் இல்லை எல்லாருமே கலெக்டிவாக தான் தப்பாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இல்ல இப்போவுமே வந்து லைக் ஸ்டில் ஹோல்ட் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மீன் ஜிடிஏ வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஜிடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் சீசன்லேயே வந்து வின் பண்ணாங்க ஃபார் ஆல் டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ் எக்ஸப்ட். ஸோ ஜிடிஏ வந்து தே ஆர் லைக் என்ன சொல்றது டைட்டில் ஹோல்டர். ஸோ அவங்கள வந்து புவர் டீம்ல சேர்க்க முடியாது ஒன்ஸ் யூ பிகம் அ டைட்டில் ஹோல்டர் அப்படின்றப்போ. எல்எஸ்சி வந்து அகெயின் நீங்க வந்து லைக் நீங்களே சொல்லியிருக்கீங்க எல்எஸ்ஜி பொறுத்த வரைக்கும் வந்து தேர் இஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் 2 பேர் 3 பேர் அவ்வளவுதான். மோர் இம்பார்ட்டன்ட் 2 பேர் தான். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் a question of அந்த 2 பேர். மிச்சல் மார்ஷ் அண்ட் நிக்கலஸ் பூரான் அவங்க 2 பேர் எடுத்தாச்சுன்னா there is no way LSG வந்து இந்த இவ்வளோ மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதனால வந்து லைக் ஐம் ஸ்டில் ஹோல்டிங். பஞ்சாபுரம் வந்து இந்த மேட்ச் ஆரம்பத்தில் சொன்னேன் லைக் அகேன் ஸ்ரேயஸ் ஐயர். நான் மெயினாக வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான் நான் சொன்னேன். பட் ஹீ இஸ் ஆப்வியஸ்லி லைக் டெலிவரிங். அவர் வந்து இண்டிவிஜுவலி லைக் போன மேட்ச் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யாருமே வந்து லைக் வந்து சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் எடுத்தோம்னா நம்ம ஜஸ்ட் எப்படி சொல்றது ஒரு எக்ஸப்ஷனல் பேட்டிங் சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்ல பிரியன் ஷாரியா அண்ட் சீசன் ஸ்டார்ட்ல வந்து யாருமே வந்து பிரியன் ஷாரியா இந்த வருஷம் பிரேக் அவுட் ஸ்டாரு அவர் தான் நிறைய ரன் அடிக்க போறாரு அப்படின்ற
பிரியன் சாரை நம்பிலாம் வந்து பஞ்சாப் வந்து மேல வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்பவும் வந்து லைக் அதர் தென் ஷ்ரேயஸ் மத்தவங்க எல்லாம் வந்து ஓகே தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் பட் ஷ்ரேயஸ் ஐயர் இஸ் ரியலி த ஒன் தட்ஸ் ஹோல்டிங் தம். ஸோ ஓகே. நான் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டா பார்க்குறேன் இத. நான் இந்த ஃபுல் சீசன் இப்போ நான் இது சோ ஃபார் இந்த சீசன் எப்படி பார்க்குறேன்னா, லாஸ்ட் சீசன் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு பார வந்து ரேஸ் பண்ணாங்க. 6 ஓவர்ல 100 ரன் அடிக்கலாம்டா பவர் பிளேல. இனிமேந்து 230 அப்படின்னு. அத என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டீம்ஸுமே வந்து அத கேட்ச் அப் பண்ணிட்டாங்க. அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே இஸ் அன் எக்செப்ஷன். ஆனா, முக்காவாசி டீம் எல்லா டீமுமே வந்து 220, 230 நம்ம அடிச்சா தான் நம்ம ஏதாவது தாங்குவோம். 160, 170லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஆனா, இன்னொரு டீம்ஸ் இப்போ எந்த டீம்ஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கோ, இப்போ டிஃபரன்ஸ் என்ன வந்துடுச்சுன்னா பாலிங். இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ஏன் அவங்க நம்பர் 8ல இருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் பாலிங். அவங்க அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அவங்க மேலேயே அவங்க வந்து பிரஷர் நெறையா போட்டுக்கிறாங்க. நம்ம எஸ்ஆர்ஹெச் நம்ம 250 300 அடிக்கணும் இந்த தரம் அதெல்லாம் பேசிட்டு. ஸோ அது ஒரு தனி செல்ஃப் இன்ஃப்ளிக்டிங் வூண்ட்ஸ் அது. ஆனா, டிசியா இருக்கட்டும், எஸ்பெஷலி குஜராத் டைட்டன்ஸா இருக்கட்டும், சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ராஷித் கான், சாய் கிஷோர், சாலிட் பாலர்ஸ் எல்லாருமே. டெல்லி கேபிட்டல்ஸ், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க் 5 விக்கெட் முடிச்சிட்டார் மேட்சை சன்ரைசர்ஸோட. அண்ட் விப்ராஜ் என்ன அமேசிங் ரிஸ்பின்னர் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்க. ஸோ அண்ட் ஈவன் எல்எஸ்ஜி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அளவு பாலிங்காக இருக்கட்டும், பட் எல்எஸ்ஜி இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். அவங்க ஒரு ஆட் கேஸ் பாலிங் ஒரு அளவு இருந்தாலும் நிக்லஸ் பூரன் அண்ட் மிச்சல் மார்ஷ். பட் இது எல்லாமே வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா டீம்ஸுமே கேட்ச் அப் பண்ணிட்டாங்க பேட்டிங்கில். அந்த இன்டென்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா, அந்த பாலிங் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் த டிஃபரன்ஸ். இப்போ முக்காவாசி. யா பட் பட் நீங்க பார்க்கலாம் என்ன எப்படி போகுதுன்னு. இது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஐபிஎல். எந்த டீம் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஷோர் ஷாட் குவாலிஃபிகேஷன், ஷோர் ஷாட் எலிமினேஷன், ஒரு டீம் பிக் பண்ணுங்க. ஷோர் ஷாட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா வந்துட்டு ஆர்சிபி. ஆர்சிபி சீம் டு பி த பார்ட். யா ஏன்னா the reason being எனக்கு வந்து they are playing as a wholesome team. மற்றது எல்லாருமே வந்து லைக் நீங்க சொன்னீங்க bowlers இது I still think there are ஒருத்தர் வந்து odd performances is pushing teams வேறஸ்ட் அப்படின்றது என்னோட இது இப்போ இருக்கிற இதுல. ஸோ அது ஷேர் ஷாட் ஸ்ட்ரக்லர்ஸ் அப்படின்னா வந்து ஐ வுட் ப்ராபப்ளி சே நான் எம்ஐ சொல்ல போறதா இருந்தேன். பட் இப்போ உங்களோட லைஃப் ஸ்கோரை பார்த்துட்டு எம்ஐ வந்துட்டு வெதர் எம்ஐ ஆர் லைக் நோ கெட்டிங் பேக் இன் டு தட். ஐ திங்க் இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சிஎஸ்கே வில் ஸ்ட்ரகிள் சிஎஸ்கே வில் ஸ்ட்ரகிள். நாட் டு குவாலிஃபை ஒரு பிளே ஆஃப். டீமோரலைசிங் ஆன மாதிரி இருக்கு சிஎஸ்கே. இது அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி நானும் உங்களோட சேர்ந்துருப்பேன். யா ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஏன் ஆர்சிபி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் நாட் அ விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் டீம் ஆர் விராட் கோலி, மேக்ஸ்வெல் அண்ட் ஃபேஃப் டூப்ளிசி டீம். அந்த மாதிரி இல்லாமல் டாப் டு பாட்டம் அவங்க வந்து எல்லாருக்கும் ரோல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒன்று பியூட்டிஃபுல்லாக போட்டுருந்தார் கிரிக்கெட் ஃபோலியே எங்கேயோ படிச்சேன்னு தெரில. விராட் கோலியை தவிர எல்லாரும் ரோல் பேஸ் தான் கரெக்டாக எடுத்திருக்காங்க. அவர் ஒன்று தான் டிஃபால்ட் கரெக்டாக. பட் அவங்க பாலிங் 2 மேட்ச் தோத்தாங்க சின்னசுவாமியில். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஜஸ்டிஃபை அவங்க டாஸ் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அந்த ரெண்டுத்தில் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. இன்னொன்று பிச்சு வந்து அவங்களுக்கு சின்னசுவாமியில் ஆப்போசிட்டாக அமைஞ்சு போச்சு இந்த தரம். எப்போதும் ஃபுல் பேட்டிங் பாட்டா விக்கெட்டாக இருக்கும் அவங்களுக்கு. இந்த தரம் கொஞ்சம் வந்து அந்த கிரிப்பிங் விக்கெட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து உங்களுக்கு டார்கெட் சேஸ் பண்ணுறது இஸ் மச் ஈஸியர். இன்றைக்கி நம்ம ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்லேயும் நம்ம அதான் பார்த்தோம். இட் வாஸ் ஸோ ஈஸி ஃபார் தெம். ஏன்னா அவங்களுக்கு அந்த டார்கெட் தெரியும் அதனால். ஸோ யா கிரேட் கால் ஆன் போத் ஆஃப் தெம். அண்ட் லெட்ஸ் வாட்ச் அவுட் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ் ஆஸ் வெல். பாலிங் சாலிடாக இருக்குது. பேட்டிங் வந்து கொஞ்சமாக வருது அவங்களுக்கு அப்படியே ஃபார்மில். சாய் சுதர்ஷன் அவங்களால தெரில. மற்றவங்க எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் டேபிள் டாப்பர்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் அகெயின் ஐ ஹாவ் டு மென்ஷன் வந்து இது தாண்டா என் ஊர், நான் இந்த ஊர் தாண்டா நம்ம பெங்களூருன்னு அவர் கடைசியில் ஆர்சிபிக்கு இல்லாட்டியும் அட்லீஸ்ட் அ பெங்களூர் பாய் ஒன் த மேட்ச் ஃபார் டிசி. குட் ஃபார் ஹிம். ஐம் வெரி ஹாப்பி ஃபார் கேஎல் ராகுல். இந்த நோட்டில் நம்ம வந்து எண்ட் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் எபிசோடை. பட் யா இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களை பார்த்துருக்கீங்கன்னா
நாங்க எவ்வளோ ஒரு ஸ்டாட் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ பேர் வியூவர்ஸ் இருக்காங்களோ, அதில வந்து 80% 95% இது வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல. வந்து பார்த்துட்டு போறீங்கன்னு. ஸோ உங்களுக்கு புடிச்சிருக்கு நாங்க பேசுறது. யாருக்கும் பயப்படாம, ஓப்பனா, ஃப்ரீயா, சத்தம் இல்லாம நாங்க பேசுறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா, கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன கிளிக் பண்ணி எம்பிபி ஃபேமிலி ஜாயின் பண்ணுங்க. காமெண்ட்ஸ் குடுங்க. ஆடியோ பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். அப்படியே ஜாலியா நீங்க வாக்கிங் போயிட்டு, ஜிம் பண்ணிட்டு நீங்க கேட்கலாம். ஆர் மோர் இம்பார்ட்டன்ட்லி டிரைவிங் பண்ணிட்டு கூட கேட்கலாம். பார்த்துட்டே இருங்க. பார்ப்போம். அடுத்த மேட்ச் சிஎஸ்கே என்ன ஏதாவது கலக்குறாங்களா? அடுத்த மேட்ச் யாரோட ஸ்ரீனி? சிஎஸ்கேது. எல்எஸ்ஜி லக்னோ. எல்எஸ்ஜியோட ஐ திங்க் லக்னோல இருக்குன்னு ஓ! நெனைக்கிறேன். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டஃப் மேட்ச். பட் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டூ ஆர் டை ஸ்டேட்க்கு வந்தாச்சு. யாஹ்! ஸோ சிஎஸ்கே ஸ்டோரியோ ஃபாலோ பண்ணுவோம். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த சின்ன டீம்லாம் வந்து ஜென்ரலி அடி வாங்குற டீம் இப்போ அடி குடுக்கறத வந்து நம்ம பார்த்து அதையும் நம்ம ரசிப்போம். பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்த்தீங்களா பாஸ்?